ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வண்டர்ஃபுல் நைட்மேர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். ஹீரோனை காமிக்கிறாங்க. ஒரு மொரட்டி சிங்கிள். அவளுக்கு எப்போவுமே அவளோட ஜாப் தான் பெருசு. அவள் காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. அவள் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து கெடுத்துட்டான், அதனால அந்த கேஸை நீ தான் வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அதை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோன் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் லாயர். அவள் எப்போவுமே பணக்கார சைடாக இருப்பா. எவ்வளோ இல்லீகலாக இருந்தாலும் அந்த கேஸை பணத்துக்காண்டி அவள் பண்ணி கொடுப்பா. பணம் தான் அவளுக்கு எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. பணம்னு சொன்னால் ஆன்னு சொல்லிட்டு வாயை பிளக்கிற கேஸ் தான் ஹீரோயின். அந்த கேஸை அட்டன் பண்ணுறதுக்காண்டி ஹீரோயின் வர. அவளை சுற்றி அவ்வளோ மீடியா சுற்றி நின்றுட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாமே அவள் இன்டர்வியூ கொடுத்துட்டு அந்த கேஸ் அட்டன் பண்ணுறதுக்காண்டி அவள் உள்ளே போகிறா. அந்த பொண்ணும் அவளோட அம்மாவும் உட்காந்துருக்காங்க. ஹீரோ போய் பயங்கரமாக கேட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், செட்டில் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டோன்னே அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு மணிலாம் வேணாம், எங்கள் மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு பனிஷ்மெண்ட் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோன் அவங்கள விடுறதா இல்லை. உங்கள் பொண்ணு லைஃப்பை பற்றி யோசிச்சு பாருங்க, இவன் ஃபாரின்லாம் போயிட்டா இவனை பற்றி மறந்துடுவாங்க, பட் உங்கள் பொண்ணு லைஃப் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த பொண்ணு ரொம்பவே பயந்ததுனாடி, அம்மா இதெல்லாம் விட்டுறலாம், நம்ம செட்டில் பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ அந்த தப்பு பண்ண பையனுக்கு சாதகமாகவே கேஸும் முடிஞ்சிடுது. அது எல்லாத்தையுமே ஹீரோயின் மணிக்காண்டி முடிச்சு கொடுத்துட்றா. ஹீரோயின் ஒரு பாக்ஸர். அவள் ஃப்ரெண்டு கூட போய் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கா. குடும்ப குத்துவிளக்கா இருப்பாள்னு பார்த்தா நல்லா கும்மா குத்துற பொண்ணா இருக்கா. அவள் பாக்ஸிங்கில் பின்னி பெணல் எடுத்துட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு ஒரு எரும மாடு மாதிரி இருக்கவனை பிடிச்சி அடிடினா ஒரு சுண்டலி மாதிரி இருக்க பையனை போட்டு அடிச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே பாக்ஸிங் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு கால் வருது. பார்த்தா அந்த பையனோட அப்பா தான் கால் பண்ணி இவளை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் கிளம்பி அங்கே போறா. ஹீரோனும் அவனை போய் மீட் பண்றா. அதுக்கப்புறம் அவன் என் பையனை கேஸ்ல இருந்து எடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபார்ட்மெண்ட் கீயை ஹீரோனுக்கு கிஃப்ட் பண்றான். அதுக்கப்புறம் சொல்றான், சேரி பக்கம் இருக்க எல்லாருமே நீ காலி பண்ணணும், அங்க நான் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்ட போறேன், அதுக்காண்டி அட்வான்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனும் அதுக்கு சம்மதிக்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோன் அந்த அபார்ட்மெண்ட்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் ஜாலியா குக் பண்ணி சாப்பிட்டு எங்கேயோ வேகமா கார்ல போயிட்டு திருப்பி வந்துட்டு இருக்கா. ரொம்பவே நைட் ஆயிடுது. அந்த இடத்துல லைட்ஸ் எதுவுமே இல்லை. என்னடா லைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கிளாஸை தேடிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து லாரி வந்துட்டு இருக்கு. என்ன இது ஒரே கூட்டமா வருது, ஊர்வலம் போறாங்களா மாதிரி ஹீரோயின் திங்க் பண்றா. அதுக்கப்புறம் ஆத்தாடி லாரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிடுறா. தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பெருமூச்சு விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பூனை நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கா. அட கண்ணு தெரியாத பூனையை நடு ரோட்ல தான் நீ நிற்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு திருப்பி அதுக்கிட்ட மோதிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை திருப்புறா. அகைன் போய் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹீரோயின் முடிச்சு பாக்குறா. அங்க ஒரு லேடி இருப்பாங்க. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அந்த லேடி உங்க கையில இருக்க நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வாங்கி பாக்குறாங்க. பார்த்தோன்னா ஹீரோனை விட அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆயிட்டு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போறாங்க. ஒருத்தர் சித்திரகுப்தா மாதிரி இருக்காரு. அவரை நம்ம சித்திரகுப்தானே வச்சுக்கலாம். ஹீரோயின் இறந்துடுறா. அவள் வானத்துல இருக்கா. அவளோட டைம் முடிகிறதுக்கு முன்னாடியே அவள் இறந்துடுறா. இந்த சித்திரகுப்தா ஆல்ரெடி வேற ஒரு கேஸ்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு. அதோட ரொம்பவே டென்ஷனா இருக்காரு. ஏன்னா அந்த லேடியை 1 மந்த்க்கு அப்புறம் தான் சாவடிக்கணும், பட் முன்னாடியே சாவடிச்சிடுறாங்க. ஸோ அதை நினைச்சு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோனோட கேஸும் அந்த லேடி வந்து சொன்னோன்னே இன்னுமே டென்ஷன் ஆயிடுறாரு. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி மாதிரி என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு இருக்க 4 முடியுமே அவர் பிச்சுட்டு உட்காந்துருக்காரு. சரி ஓகேன்னு ஹீரோனை வந்து உள்ள கூப்பிடுறாங்க. ஹீரோனும் வர. அதுக்கப்புறம் அவர் தன்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றாரு. நான் யாரு ஹெவன் போகணும், யாரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஏன் இந்த ஆளு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு மாதிரி ஹீரோன் முழிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோன் நீ இறந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனால நம்பவே முடியல. ஐயோ இங்க பாரியா என் கால், இங்க பாரியா என் கை, நான் நல்லா தான் இருக்கேன் மங்கூஸ் பண்டையா, என்னையா சொல்றா அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவர்கிட்ட ஹீரோன் கெஞ்சிட்டு இருக்கா. நான் அகைன் வாழணும், என்னை திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கும்போது அதுக்கு அவர் சொல்றாரு, சரி ஓகே நம்ம ஒரு டீலிங் போட்டுக்கலாம், நான் உன்னை திருப்ப அனுப்புறேன், ஆனா அதுக்காண்டி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன், என் கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, பேச்சாதான் இருக்கணும் மாதிரி டீலிங் போட்டுட்டு இருக்காரு. அந்த டீலிங் என்னன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய உயிரை நாங்க 1 மந்த்துக்கு முன்னாடியே எடுத்துட்டோம். ஸோ அந்த லேடியோட உடம்புல நீ தான் இப்போ போக போற, அந்த 1 மந்த் நீ அந்த லேடி மாதிரி நடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ அப்படி 1 மந்த் நடிச்சா அப்படின்னா நான் உன் உயிரை திருப்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அடே இதே தான் பொழப்பா வச்சுட்டு சுத்துறீங்களாடா குரங்கு பயலுகளான்ற மாதிரி ஹீரோன் வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் போடுறாரு. நீ 1 மந்த் அந்த லேடியா மட்டும்தான் நடிக்கணுமே தவிர உன்னோட ப்ரீவியஸ் லைஃபை வாழவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இதை பத்தி யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, இப்படிலாம் நீ பண்ணினா உன் லைஃப் நாங்கள் திருப்பி தருவோம், இல்லை அப்படின்னா நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வந்து இல்லை நான் கரெக்டாக நடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றா. ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அதில் ஹீரோனை கை வைக்க சொல்றாங்க. ஹீரோனு கை வச்சோன்னா அதுக்கப்புறம் ஒரு லேடி உடம்புல இருந்து அவள் எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்த்துட்டு நம்ம வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கண்ணாடியை பார்க்குறா. கெத்தா ஸ்டைலா இந்த ஹீரோயின் இப்போ டொக்கு விழுந்த ஆன்டி மாதிரி ஆயிடுறா. எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன் கேஸ்லயே இருக்கா ஹீரோயின். இப்போ கண்ணாடியில் அவளை பார்த்துட்டு ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிடுறா. அந்த லேடிக்கு ஹஸ்பண்ட் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ யாரா கோமாளி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ன்னு சொல்லிட்டு அலறி கத்திக்கிட்டே இருக்கா. அவன் என்னமோ திருட வந்துட்டான்னு நினைச்சிட்டு போய் விண்டோலாம் எட்டி பார்த்துட்டு யாரையும் காணுமே அப்படின்னு சொல்றான்.
அந்த ஹஸ்பண்ட் கேட்குறாரு, இன்னைக்கு எந்த ஃபிலிமுக்கு மிமிக்ரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவனை அடிக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சரிம்மா நீ அப்படியே விளையாடிட்டு எனக்கு டைம் ஆச்சு ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப போயிடுறாரு. ஹீரோயின் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறா. அது அந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான். அவங்களோட மேரேஜ் பிக்கை தான் ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. பார்த்தோன்னே வந்து தெரிச்சு ஓடலான்னு சொல்லிட்டு ஓடி வரா. ஓடி வந்துட்டு இருக்கா. அங்கே ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னைக்கும் எனக்கு இதுதான் கிடைச்சிச்சு அப்படின் போது ஹீரோயின் முழிக்கிறா. யார் இவா, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அந்த பொண்ணு, ஓஹோ இன்னைக்கு நீங்க இப்படி விளையாடுறீங்களா சார், நீங்க யாரு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திருப்பி கேட்டுட்டு இருக்கா. ஒரு குட்டி பையன் ஓடி வரான் அம்மான்னு சொல்லி கத்திட்டு. அந்த குட்டி சாத்தன் யாருன்னே தெரியலையேன்ற மாதிரி ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் சோஃபாலே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எந்திரிச்சு வந்து என் மணியை கொடுங்க, லேட் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லும்போது மணியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முழிக்கிறான். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்குள்ள வந்து தேடிட்டு மணி எடுத்து கொடுத்துட்டு போய் தொலைங்க முதல்ல அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சிடுறா. அந்த ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எங்கம்மான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் உத்து பார்த்துட்டே இருக்கா. என்னையமா இப்படி உத்து பார்த்துட்டே இருக்க, எங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னடா பேசுறீங்க நீங்களான்ற மாதிரி ஹீரோயின் முழிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறா, நான் உண்மையாவே உன் பொண்டாட்டி தானா அப்படின்னு சொல்லும்போது நீ என் பொண்டாட்டி தான், இது எந்த ஃபிலிம்னே தெரியலையேன்ற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் சாப்பிட்டுட்டு இருப்பான். இவர் கிளம்பி போயிடுறாரு. போனவர் திருப்ப ஓடி வந்துட்டு சோத்துக்கு செத்தவரா இருப்பார் போல இருக்கு. அந்த குட்டி பையன் தின்ற சாப்பாடை புடுங்கி தின்னுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அந்த சின்ன பையன் அகைன் கத்திட்டு எனக்கு பசிக்குது சோறு போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கான். ஹீரோ, நீங்கள்லாம் யாருடா, என்ன ஏன்டா டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே வெளியில் ஓடி வந்துடுறான். நடு ரோட்டில் நின்றுட்டு என்னது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, என்னது எனக்கு 2 பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன், இங்கே இப்படி மாட்டிக்கிட்டு சாவுறேன்ற மாதிரி கத்திட்டே இருக்கா ஹீரோயின். அந்த குட்டி பையன் அம்மா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வரான். அதுக்கப்புறம் உன் ஃபோனையும் பர்ஸையும் விட்டுட்டு வந்துட்டாமா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஹீரோயின் அந்த ஐடென்டி கார்டு எடுத்து பார்த்து ஷாக்காக நின்றுட்டு இருக்கா. எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இழுத்துட்டே அவன் போயிட்டு இருக்கான். அங்க இருக்க வாட்ச்மேன் ஏதோ ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏதோ முழிச்சிட்டு இருக்கா. அப்போ ஒரு தடி ஆன்ட்டி வந்து ஹீரோனை யாரோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் வந்து கேட்கறா, ஏன்டா தம்பி அதுதான் உன் பேரா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த பையன் சொல்றான், அது என் அக்காவோட பேருமா, என்னம்மா நீ இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி வந்து ஹீரோயினை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த தடி ஆன்ட்டி ஹீரோயின் கிட்ட, உன் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா, அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வண்டியா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோயின், இவன் பையனே இல்லைன்னு நான் எப்படியா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனும் அந்த தடியான்ட்டிட்ட என்னமோ கேட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த பையனுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தள்ளிட்டு அங்கேருந்து போறான். அதுக்கப்புறம் அவனை ஸ்கூல் பஸ்க்கு ஏற்றி விடுறதுக்காண்டி ஹீரோயின் போகிறான். அங்கே இருக்க லேடிஸ் எல்லாருமே ஹீரோயின் கிட்ட ரொம்பவே சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்க, ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பேக்கு மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எப்படியும் அந்த குட்டி பையனை ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு மாதிரி ஹீரோயின் தப்பிச்சு ஓடுறதுக்காண்டி பார்க்குறா. பட் அவங்களாம் பிடிச்சி எங்கே போகிற, ஜாப் கேட்டில வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கையில் நிறைய ஃபைல்ஸை கொடுத்துட்டு, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீ ஃபோல்ட் பண்ணினா உனக்கு மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின், நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த லேடிஸ் வந்து சொல்கிறாங்க, நீ தானே ஜாப் கேட்ட, இப்போ என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்ப பார்க்கும்போது அப்பெல்லாம் கிளம்ப முடியாது, வா டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டீ குடிக்க போறாங்க. எல்லாருமே டீ குடிச்சிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்கிட்ட கேட்குறாங்க, அந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லும்போது ஹீரோயின் முழிக்கிறான், எனக்கு ட்ராமாலாம் எதுவும் தெரியாது, நான் அதெல்லாம் பார்க்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உலகமாக நடிப்புடா சாமி இதுன்ற மாதிரி ஹீரோயின் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நீ 18 வயசுலயே குழந்தை பெற்றுக்கிட்டா அப்படின்னு போது தான் ஹீரோனுக்கு வந்து தெரியுது அவளுக்கு சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு போறா. அந்த ரெஸ்ட் ரூம்ல அந்த சித்ரா குப்தா வந்தோன்னு அவரை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறா. அதுக்கப்புறம் அவர் என்ன சிம்ரன் இதெல்லாம் மாதிரி கேட்டுட்டு இருக்காரு, நான் என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த லேடியை மாதிரி நடிக்க சொன்னா நீ வித்தியாசமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது ஹீரோயின் வந்து சொல்றா, திடீர்னு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு புருஷன் இருக்கா, 2 குழந்தை இருக்கணும், நான் எப்படி நடிக்க முடியும், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு போது அதுக்கு அவர் சொல்றாரு, நீ ஒழுங்கா நடிச்சாதான் உன்னால உன் உடம்புக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் அந்த லேடி வீட்டுக்கு வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி போட்டோ, அதுக்கப்புறம் அந்த லேடியோட ட்ரெஸ் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்னால இப்பெல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடியோட கிரெடிட் கார்டை எடுத்துட்டு அவள் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அவளுக்கு வேண்டிய எல்லாமே எடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் அந்த கார்டை கொடுக்கும்போது அந்த கார்டில் அமௌண்ட்டை வந்துட்டு லிமிட் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவள் மணி எடுத்து பார்க்குறா, மணியும் பத்தாது. அப்போ கரெக்டாக அவளுக்கு ஃபோன் வருது, அந்த சின்ன பையன் ஸ்கூல் விட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ஓடி போறா. அந்த சின்ன பையனை கூப்பிடுறதுக்காண்டி ஹீரோயின் வரும்போது ஒரு ஆன்ட்டி சொல்றாங்க, நீ இன்னைக்கு ஏன் ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனும் குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான். என்ன பார்க்குற, கண்ணை 2 நோண்டி விடுவ மாதிரி ஹீரோயின் சொல்றான். அதுக்கப்புறம் அவனை கூட்டிட்டு லிஃப்ட்ல வந்துட்டு இருக்கா. அந்த தடி ஆண்டி அங்கேயும் வந்துடுறாங்க. வந்து பிளாப்லா பிளான்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அந்த லேடி போனதுக்கு அப்புறம் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லிஃப்ட்லயே முட்டி மோதிட்டு நிக்கிறா. அந்த லேடியோட ஹஸ்பண்டும் அவங்க பொண்ணும் 2 பேருமே வந்து கிண்டல் பண்ணி விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஏதோ ஸ்மெல் அடிக்கும், போய் பார்த்தா ஹீரோயின் வந்து மீட்டை குக் பண்ணி வச்சிருப்பாங்க.
இருப்பா. எல்லாருமே சாப்பிட உட்காடுறாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து அப்பாவியா கேட்குறாரு, சைட் டிஷ் இங்கே இருக்கு, மெயின் டிஷ் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கொடுத்ததை தின்றா என் வெண்ண மௌனி மாதிரி ஹீரோன்னு சொல்லி விட்டுறா. அந்த லேடியோட பொண்ணு, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா மாதிரி, இதெல்லாம் ஒரு டிஷ்ஷாமான்னு சொல்லி கோவமாக கேட்டுட்டு நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லி எந்திரிச்சு போக பார்க்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, நான் எல்லாருக்கிட்டையும் ஒன்று பேசணும், உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறா, எனக்கு 1 month வெக்கேஷன் தேவை, நான் என் பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சின்ன பொண்ணு வந்து சொல்கிறா, நான் கூட பரவாயில்ல, அந்த குட்டி குரங்க மேனேஜ் பண்ணுறதை நினச்சாதான் ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தம்பியை பற்றி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் வந்து சொல்கிறா, ஒரு சர்வெண்ட்டை வச்சுக்கோங்க அப்படின்னும் போது அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, அவ்வளோ மணி இருந்தால் நாங்கள் ஏன் இப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு, நீ ஏன் இன்னைக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிறா, உனக்கு தான் அப்பா அம்மாவே இல்லையா அப்படின்னும் போது மாட்டிக்கிட்டே பங்கு மாதிரி ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. ஹீரோயின் வந்து நீ மறுபடியும் அனாதையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஏன்னா ஹீரோனுக்கு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா இறந்துருப்பாங்க, அவர் அனாதையாக தான் வாழ்ந்துருப்பா. ஹீரோயின் பெட்ரூமுக்கு போகும்போது அந்த லேடியோட புருஷன் உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து அந்த ஒர்க்கை பற்றிலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்குறா, இதுக்கு நீ கிரெடிட் கார்டில் அமௌண்ட்டை லிமிட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, அதை கூட நீதானமா பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறாரு, அதை கூட விட்டு வைக்கலையா இந்த குந்தானின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஆள் நம்ம வைஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வரும்போது ஹீரோயின் பயந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த ஆள் கையை பிடிச்சி மடக்கி அவனை பெட்ல போட்டு கும்மாங்குத்து குத்திட்டு இருக்கா. ஹீரோயின் தான் பெரிய பாக்ஸர் ஆச்சு. லேடியோட ஹஸ்பண்டை நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். ஹீரோ சரியான பைத்தியம் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோண்டா மாதிரி முழிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சொல்றா, நீ என்ன சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அதுவும் சைல்டு மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அது எவ்வளோ பெரிய குத்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லாவை எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்து முழிச்சிட்டே இருக்கான். ஹீரோயின் பொட்டி படுக்கலாம் எடுத்துட்டு சோஃபால தூங்குறதுக்காண்டி போறா. ஹீரோ இங்க வடை போச்சை மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் போத்திக்கிட்டு நல்லா தூங்கிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோ அவனோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவனோட ஃப்ரெண்டு தம் அடிச்சிட்டு இருப்பான். அதை பிடிங்கி இவனை அடிக்கிறான். திருப்பி அவன் ட்ரிங்க்ஸ் அடிக்க போகும்போது அதை கூட விட மாட்டேங்கிறேன், இதாச்சும் விட்றா புச்சக்கார வேலை மாதிரி அவன் திட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு சொல்றான், நீ அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுறா, அதான் அவளுக்கு வேணும் போல இருக்கு, அவளுக்கு வேற ஒரு ஆள் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்க குடும்பத்துல நல்லா கும்மி அடிக்க சொல்லி கொடுக்குறான். அங்க ஹீரோட பாஸ் வர ஹீரோ தான் செஞ்ச பிளான் பேப்பரை கொண்டு போய் காமிச்சிட்டு இருக்கான். பட் அந்த ஆள் அதெல்லாம் ஓகே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான். பட் அவன் நான் சொல்றதை மட்டும் நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமா போயிடுறாரு. இங்க ஹீரோன் அந்த லேடிஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே ஹீரோனை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பேப்பரை கொடுத்து சைன் பண்ண சொல்றாங்க. ஹீரோனும் அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறான். இப்பதான் ஹீரோனுக்கு ஞாபகம் வருது, அந்த பணக்காரன் சொல்லியிருப்பான் அந்த சேரியில இருக்க எல்லாருமே காலி பண்ண சொல்லி, ஏன்னா நான் அங்க ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்ட போறேன்னு சொல்லியிருப்பான். அது ஞாபகம் வருது. அந்த இதுக்கு வந்துட்டு இவங்க அகைன்ஸ்டா பெட்டிஷன் போட்டிருப்பாங்க. அதுல தான் இப்ப ஹீரோனை வந்து சைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த லேடிஸ் எல்லாமே அந்த பிளேஸ்ல தான் இருக்காங்க. அவங்க கொடுத்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வேகமா அங்கேருந்து கிளம்பி போய் அந்த ஆள் கொடுத்த அபார்ட்மெண்ட்க்கு போயிட்டு அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட கிரெடிட் கார்டையும் எடுத்துக்கிறா. எடுத்துட்டு பெரிய மால்க்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா. பெரிய பெரிய காஸ்ட்லி கோட் எல்லாத்தையுமே வந்து அவள் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கார்டை ஸ்வைப் பண்ண கொடுக்குறா. அந்த ஸ்வைப் பண்ற பொண்ணு இவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இந்த லேடியோட பொண்ணை காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல இருக்கா. அவள் முன்னாடி 2 பசங்க வராங்க. அதில் ஒருத்தன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கா. அந்த பையன் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பொண்ணு ஈன்னு சொல்லிட்டு பல்ல காமிச்சிட்டே இருக்கா. குட்டி பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அத்தனூன்னு வயசுல அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான், என்னோட அம்மா ரொம்பவே வித்தியாசமாக நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அதில் ஒரு குட்டிச்சாத்தான் சொல்லுது, இது எல்லாமே மூட் ஸ்விங்ஸ் தான், நீ ஒரு டேப்லெட் வாங்கி கொடு அப்படின்னும் போது அவனும் மெடிக்கல் ஷாப் போயிட்டு அதே டேப்லெட்டை வாங்கிட்டு வரான். ஹீரோன் குக் பண்ணிட்டு இருக்கா. இவன் பாட்டுக்கு வந்து நீட்டிட்டு இருக்கான் டேப்லெட்டை. ஹீரோன் கொஞ்சம் பயந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து கேட்குறா, இது என்ன டேப்லெட் அப்படின்னும் போது விட்டமின் டேப்லெட் தான், போடுங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோன் கேட்கலாம், நான் டெய்லி போடுவேனா அப்படின்னும் போது ஆமான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனும் வாங்கி போடுறா. ரொம்பவே கசக்குது, என்னத்தை தான் கொடுத்தானோ இந்த குட்டிச்சாத்தா மாதிரி திட்டிகிட்டே போட்டுட்டு இருக்கா. ஹீரோ ஆஃபீஸ்லேருந்து வரான். ஹீரோயின் கிட்ட ஏதோ பேசுறதுக்காண்டி ட்ரை பண்ணுறான். பட் வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்கும்போது கால் வந்து அவனை மாட்டி விட்டுருது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்கிறான், நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹனி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு அவன் என் பேரை மட்டும் கூப்பிடுங்க, செல்லம்மாலாம் உன்னை கூப்பிட தேவையில்ல அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். நார்மலாக பேசிட்டு இருந்தவன் திடீர்னு ஹைப்பர் ஆகி கத்திட்டு இருக்கான். நீ தான் என் பின்னாடி லோலோன்னு சுற்றிட்டு இருந்தான், நான் ஒன்றும் உன் பின்னாடி வரல, நீ தான் நான் மாடலாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ என்னமோ நான் உன்னை சைல்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் ஒன்றும் ரெஸ்பான்சிபிள் இல்லாத பர்சன் இல்லை, இந்த ஃபேமிலியை வந்து ஹாப்பியாக வச்சுக்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நீ ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை வந்து கொடுக்குறான். மனசே இல்லாமல் அந்த கவரை அவகிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த கவரை பார்த்தா அதில் டிவோர்ஸ் பேப்பர் வந்து இருக்கும். அது ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. உள்ளே போனவன் போன வேகத்திலே வெளியில் வந்துட்டு என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கின காஸ்ட்லி கோட்லாம் பார்த்து கேட்டுட்டு இருக்கான். நம்ம லைஃப் இருக்க கண்டிஷன் தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே யாரும் வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. போய் பார்த்தா ஹீரோனை கூட்டிட்டு போறதுக்காண்டி போலீஸ் வந்திருப்பாங்க. அந்த லேடி உடம்புல தான் ஹீரோயின் இருக்கிறது தெரியாம அந்த போலீஸ்காரர், ஹீரோயின் கோமால இருக்கா, நீ எப்படி அவளோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம், நீ எல்லாம் ஒரு ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. இதை கேட்டு ஹீரோ செம்மையா கடுப்பாயிரான். என் வைஃபை நீ எப்படி ஃப்ராடுன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோன் அங்கேருந்து கூட்டிட்டு போக பார்க்கும்போது அந்த போலீஸ்காரர் அவங்கள விட
மாட்டேங்கிறாரு. ஹீரோ செம்மையா லா பேசுறான். என் வைஃப் நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவனை ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்றான், ஹீரோயின் என்னோட லா ஸ்கூல் தான், நாங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், அவ தான் இந்த கிரெடிட் கார்டை கொடுத்தா, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு போது அவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ வந்து லா ஸ்கூல்ல வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிருப்பான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடுறானுங்க. ஹீரோ சொல்றான், நீங்க என் ஒய்ஃப் அசிங்கப்படுத்தினாடி நீங்க அவங்க கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு போது அந்த போலீஸ்காரரும் சாரி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே கிளம்பி வெளியில வராங்க. ஹீரோயின் யோசிச்சுட்டே வரா, இவன் லா ஸ்கூல் அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே வந்து அவன் மேலே மோதிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கேட்கறான், நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் கேட்கறான், நீ யாராச்சும் லவ் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்கும்போது ஹீரோயின் ஷாக்கா பாக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தலையை தடவி விட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் மாடியில நின்று ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த சித்ரகுப்தா அங்க வராரு. வந்து ஹீரோயின் பண்ண தப்ப எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, அட்லீஸ்ட் ஹீரோ ஒரு வாட்டியாச்சும் சந்தோஷமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ பொண்ணு ஹீரோ கிட்ட நம்ம அம்மா தான் உண்மையாவே திருடினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ நாங்க வரும்போது அவன் வாங்கின கோட்டை ஹீரோ கொடுக்குறான். பட் ஹீரோன் வந்து சொல்றான், நான் இதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு போது ஹீரோ வந்து அதெல்லாம் வேணா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். பட் ஹீரோன் வந்து கேட்க மாட்டான். ஹீரோ கோவமாகி, நான் சொல்றது மட்டும் நீ செய், இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். அகைன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி அந்த கேஸை பற்றி பார்த்துட்டு இருக்கா. அங்கே ஒரு டைரி இருக்கும் அந்த லேடியோடது. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் அங்கே வந்துட்டு இந்தாங்கம்மா டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஹீரோனும் அதை வாங்கிட்டு இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் என் மாதிரி அந்த டேப்லெட்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோ அங்கே வர பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஹீரோன் ஒழிச்சு வச்சுட்டு ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்கிறான், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நீ வர்றதுனா வா, இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னும் போது அந்த சித்ரகுப்தா சொன்னது எல்லாத்தையுமே ஹீரோ நினைச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறான். ஹீரோக்கு செம சந்தோஷம். நெக்ஸ்ட் டே அந்த ஃபங்க்ஷனில் ஹீரோன் கண்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோனும் வேற லெவல்ல கிளம்பி வரா. அவளை பார்த்தோன்னே அப்படியே மெய் மறந்து போய் நின்றுடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நீ ரொம்பவே அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் கிட்ட கூட்டிட்டு போறதுக்காண்டி அவளை தரன்னு இழுத்துட்டு போய் அவங்க கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறான். ஹீரோ அவனோட பிளானை பத்தி அந்த சீஃப் கிட்ட சொல்ல எடுக்கும்போது அதுக்குள்ள அந்த பாஸ் வந்துட்டு அதெல்லாம் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃபை வந்து கூட்டிட்டு போக பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு நீ வெளியில வா, மண்டே உடைக்கிற மாதிரி அவனை திட்டிட்டு அங்கிருந்து போறான். எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த சீஃப் கிட்ட ஹீரோட பிளானை பத்தி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வேணான்னு சொல்லி தடுத்துட்டு இருக்கான். பட் அவ கேட்காம அந்த பிளானை ஒண்ணு விடாம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அந்த பிளானை கேட்டு அந்த சீஃபும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட பாஸ் வந்து ஹீரோவை திட்டிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு சப்போர்ட்டா ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயினும் அந்த பாஸ் வந்து செம்மையா கழுவி ஊத்துறாரு. இதை கேட்டு ஹீரோ செம்மையா கடுப்பாயிட்டு அவனை வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். ஹீரோனும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோன் வந்து சொல்றா, நீ அவனை அப்படி அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு போது ஹீரோ வந்து சொல்றான், என் வைஃப் அப்படி தப்பா பேசினா நான் பார்த்துட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கேட்கறா, நீ எதுக்கு அந்த லா ஸ்கூல்ல டிஸ்கண்டினியூ பண்ண அப்படின்னு போது ஹீரோ வந்து சொல்றான், பழைய மெமரிஸ் எதுக்கு கிளற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவனோட பழைய மெமரிஸை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல அந்த லேடி அவன் மேரேஜ் பண்ணியிருப்பான். அவனுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். அதனால அவனுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கும். அவனால ஒழுங்கா படிச்சிருக்க முடியாது. ஸோ ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி அவன் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோயின் லைட்டா அதுல ஃபீல் ஆயிடுறா. ஹீரோன் அந்த குட்டி பையனோட தான் தூங்கிட்டு இருக்கா. அந்த குட்டி பையன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கையை போட்டுக்கிறான். ஹீரோன் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனை தட்டி கொடுத்து அவனை தூங்க வைக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோன் அவளோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து மணி கேட்கும்போது ஹீரோன் வந்து சொல்றான், மணிலாம் இல்லை, அங்க இருக்க பாரு ஃபைல்ஸ், அதை போயிட்டு நீ ஃபோல்ட் பண்ணி நீ எவ்வளோ ஃபோல்ட் பண்றியோ அதுக்கேற்ற மாதிரி மணி கொடுப்பேன் அப்படின்னு போது அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா. எனக்கு ஆல்ரெடி ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு போது ஹீரோன் வந்து சொல்றா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சு, நான் இவ்வளோ சீக்கிரமா போறேன் அப்படின்னு போது அதுக்கு அவ சொல்றா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடைக்கல, அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தாமா அப்படின்னு போது ஹீரோன் வந்து சொல்றா, சரி ஓகே நீ போயிட்டு அந்த ஃபைல் எல்லாத்தையுமே வந்து ஃபோல்ட் பண்ணு போ அப்படின்னு போது அவ திட்டிட்டு அங்க இருந்து போறா. அந்த சின்ன பையன் நடந்து வந்துட்டு இருக்கான். தடைக்கு விழுந்துடுறான். அவனுக்கு அடிபட்டுது. அங்க இருக்க ஒரு அங்கிள் தான் வந்து அவனை தூக்கி விட்டுட்டு அவனுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விடுறாரு. அந்த தடி ஆண்டி அங்க வந்து அந்த அங்கிளை ரொம்பவே திட்டிட்டு இருக்காங்க. நீ ரெண்டே கொடுக்கல, ஆனா கடை மட்டும் வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோ நாங்க வந்துட்டு அந்த சின்ன பையனை கூட்டிட்டு போறா. அந்த சின்ன பையன் வந்து சொல்றான், அந்த அங்கிள் தாம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்றான். ஹீரோ நம்ம கண்டுக்காமலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு மனசு வரல. திருப்பி வந்துட்டு அந்த தடி ஆண்டிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீ பண்றது எல்லாமே இல்லீகல், உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லா எல்லாத்தையுமே அவுட்டு விட்டுட்டு இருக்கா. அந்த ஆண்டி என்னை விட்டா காணுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிடுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே ஹீரோனை ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோன் குக் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஃபைல்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணிட்டு மணியை வந்து வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே மாத்தி குறை சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே செட் ஆகவே மாட்டேங்குது. ஹீரோட பொண்ணு அந்த ஹேண்ட்ஸம் பையன் வீட்டுக்கு போறா. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்ஸம் பையன் இவளை கிஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இவ விட மாட்டேங்கிறா. பட் அவன் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அங்க ஒரு போனை யாரோ பிடிச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னு அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆயிரா. யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் செம கடுப்பா, ஏண்டா நொண்ணுங்களா, கேமரா கூட ஒழுங்கா பிடிக்க மாட்டீங்களா அப்படின் போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியில வரானுங்க. அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்கிறதுக்காண்டி தான் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் அவன் கூப்பிட்டுருப்பான். பட் அவள் எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பார்க்குறான். பட் அவளை விட மாட்டேங்கிறானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்ஸம் பையனுக்கு அவள் ஒரு அறை குடிச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது அவளை பிடிச்சி இழுத்துடுறானுங்க எல்லாருமே.
ஹீரோயின் இன்னும் எவ்வளோ நாளில் நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேகமாக வீட்டுக்கு வந்து அவளோட ரூம் போயிட்டு கதவை சாத்திட்டு எல்லா திங்ஸையும் போட்டு உடச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பெட்டுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் அந்த பொண்ணை பார்க்கும்போது அவள் உடம்பு ஃபுல்லாமே காயமாக இருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அந்த பொண்ணு எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் டோரை லாக் பண்ணிட்டு வந்து திருப்பி என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு கேட்குறா, நீ இப்போ கூட இப்படி தானே சொல்ல போற, எல்லாமே சரியாயிடும், இதோட இதை விட்டுருன்னு தானே சொல்ல போறாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா அந்த பொண்ணோட அம்மா ரொம்பவே பயந்தவங்க, எந்த ப்ராப்ளமுக்கும் போகாதவங்க. பட் ஹீரோயின் அப்படி இல்லை. ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு எதுவுமே ஆகலை, அவனை நான் கடிச்சு விட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் இனிமேட்டு எப்படிமா ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் வந்து சொல்றேன், நீ எதுக்குமே பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே பிரின்சிபல் ரூம் முன்னாடி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அந்த பையனோட அப்பா கேட்குறாரு, உனக்கு எவ்வளோ காம்பன்சேட் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போறா. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல போய் கதறி அழுதுட்டு இருக்கா. ஏன்னா இப்படிதான் ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணோட லைஃப் ஒருத்தன் அழிச்சிருப்பான். பட் ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே சொல்லாம காம்பன்சேட் பண்ணி அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிருப்பா. இப்போதான் அவளுக்கு அவ பண்ண தப்பே புரியுது. அதை நினைச்சு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு உள்ள வந்துட்டு, பரவாயில்லம்மா, இதை இப்படியே விட்டுலாம், நம்மளால அவங்க கூட எல்லாம் ஃபைட் பண்ண முடியாது, நம்ம கிட்ட அவ்வளோ மணி இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோயின் வந்து சொல்றா, நான் பாத்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறா. பையனோட அப்பா சொல்றாரு, கேஸ்லாம் நடந்துச்சுன்னா நான் என் பையனை அப்ராட் அனுப்பிடுவேன், ஆனா உன் பொண்ணு லைஃப் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோயின் வந்து அந்த சின்ன பொண்ணை பார்த்து, நான் உன்னை அப்ராட் அனுப்புறேன், நீயும் போய் படிக்கிற அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறான், உன் பையனை நீ எந்த ஊருக்கு வேணா அனுப்பு, நீ எந்த ஊருக்கு அனுப்பினாலும் நான் அவனோட லைஃபை கெடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளம்பி போகும்போது அந்த பையன் வந்து அந்த சின்ன பொண்ணை பத்தி தப்பா பேசும்போது ஹீரோனுக்கு செம்மையா கடுப்பாயிடுது. அவனை போட்டு அடின்னு அடிக்கிறா. ஹீரோனும் அந்த பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து சொல்றா, எல்லாமே ஓகே ஆயிடும், நீ எதுக்கும் வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்றா, நீங்க ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நடந்துக்கிட்டீங்க, ஆனா இப்போ புரியுது நீங்க என் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு அவளோட தோல்ல சாஞ்சுக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹாப்பியா அந்த சின்ன பொண்ணு ஃபைல்ஸ் எல்லாமே ஃபோல்ட் பண்ணிட்டு ஹீரோன்ட்ட வந்து கொடுக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோனும் ரொம்பவே ஹாப்பியா அவளோட ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த சின்ன பையனை எழுப்பி குளிக்க வைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு குக் பண்ணி வந்து கொடுக்குறா. அதுக்கப்புறம் அந்த லேடிஸ் கூட போயிட்டு உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்துட்டு அந்த பசங்க கூட ஜாலியா பேசி விளையாடிட்டு இருக்கா. ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோட வைஃபாவே மாற ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அனுப்பி விட்டுட்டு ஹீரோ நிற்கும் போது அந்த சித்ரகுப்தா அங்க வராரு. அவர் பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாரு. அவர் கேட்குறாரு, பரவாயில்லையே, ஹீரோட வைஃபாவே மாற ஆரம்பிச்சிட்டே நீ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இன்னும் 1 வீக் தான் இருக்கு நீ சாகுறதுக்கு அப்படின் போது ஹீரோயின் வந்து கேட்குறா, நான் எப்படி சாவேன் அப்படின்னு சொல்லும்போது கார் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றா. இப்போ அவளுக்கு சாகுறதுக்கே இஷ்டம் இல்லை. இங்கே ஹீரோக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவான் அந்த பாஸ். அதனால ஹீரோ ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்கான் அதை கேன்சல் பண்ண சொல்லி. ஆனால் அவர் கேன்சல் பண்ண மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் இதை ஹீரோயின்கிட்ட சொல்றதுக்காண்டி அவளை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டுருப்பான் ஹீரோ. அதுக்கப்புறம் இதை பற்றி சொல்லும்போது ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. என்னால் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கோம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவளோட கையை பிடிச்சிட்டு, உன்னால் எதுவுமே இல்லை, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் அந்த பாஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா ட்ரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணி சொல்லிட்டு. ஆனால் அவன் திமிரா எந்திரிச்சு போக பார்க்கும்போது ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு யாருக்கோ கால் பண்ணிட்டு அவன் பண்ண ஃப்ராட் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆள் நீ யாருன்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறான். அந்த குட்டி பையன் அவங்க அம்மாவுக்கு டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அவனை பார்க்கறதுக்காண்டி ஹீரோன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் சொல்றாரு, அவங்க அம்மா கிட்ட இருந்தா அந்த டிசீஸ் அவனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னது ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனோட அம்மாக்கும் இதே டிசீஸ் தான் இருந்திருக்கும். அதை நினைச்சு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா. ஹீரோயின் அந்த சித்ரகுப்தாட்ட கதறி அழுதுட்டு இருக்கா. நான் தான் அவனோட ஒரிஜினல் அம்மா இல்லையே, அதுக்கப்புறம் ஏன் அவனுக்கு இந்த டிசீஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது அதுக்கு அவர் சொல்றாரு, இப்போ நீ தானே அவனோட அம்மாவா இருக்க, அதனால தான் அவனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் கத்தி அழுதுகிட்டே இருக்கா. அந்த பிளேஸ்க்கு ஹீரோவும் வரான். அதுக்கப்புறம் ஹீரோனை ஹக் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஆப்ரேஷனுக்காண்டி அந்த சின்ன பையனை அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் பெட்லயே படுத்துக்கிட்டு அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட இவ லைஃப்ல நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றான், நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவை நான் பார்த்ததே இல்லை, எங்க அம்மா அவரை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால நான் அவர் போட்டோஸ் அவர் திங்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சிட்டேன், அவரை நான் ரொம்பவே வெறுத்தேன் என்னை விட்டுட்டு போனதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நானும் எங்க அம்மாவும் தான் லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணோம், அதனால தான் எனக்கு மணி மட்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போதான் புரியுது, நம்ம லவ் பண்ண நம்ம ஷேர் பண்ண ஒரு பர்சன் நமக்காண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சித்ரகுப்தா வந்துட்டு உன் டைம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் கிளம்பி வரா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு கார்ல ஏற சொல்லும்போது ஹீரோயின் வந்து என்னாலலாம் போக முடியாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவர் சொல்றாரு, உன்னோட டைம் முடிஞ்சிச்சு, நீ கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு.
ஹீரோயின் சொல்றா, என்னோட அட்வொகேட் லைஃபை வேணா எடுத்துக்கோங்க. அதாவது ஒரிஜினல் ஹீரோனோட லைஃபை எடுத்துக்க சொல்றா. பட் ஹீரோட வைஃபா நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல உன் டைம் முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பி தான் ஆகணும்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து நான் கார்லலாம் ஏற மாட்டேன், இதுல ஏறினா தானே நான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அவர் சொல்றாரு, நீ போயிட்டா அந்த சின்ன பையனோட டிசீஸ் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அட்லீஸ்ட் நான் ஒரு குட் பாய் ஆச்சும் சொல்லிட்டு வரேன் அப்படின்னும் போது அவர் அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நீ கார்ல ஏறு அப்படின்னு சொல்றாரு. பட் ஹீரோயின் தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடுறா. ஹீரோயின் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது அவளை ஓட விடாம அவளோட காலை கட்டி போட்டுறாரு. நடு ரோட்லயே உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் அவளை நோக்கி ஒரு லாரி ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் கதறி அழுதுட்டு இருக்கா, என்னை விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவர் அந்த லாரியை வந்து நிப்பாட்டிடுறாரு. ஹீரோனை வந்து காப்பாத்திடுறாரு. சரி ஓகே, சீக்கிரமா போய் அவங்கள எல்லாத்தையும் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயினும் வேகமா ஓடி போய் அவங்கள பாக்குறதுக்காண்டி வந்துட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு ஹீரோனை பார்த்தோன்னா நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோன் அவளை நிப்பாட்டி ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே நீ நல்ல பிள்ளையா வளரணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டுட்டு எதுக்கு இப்போ நீங்க ஓவர் ரியாக்ட் பண்றீங்க, எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோன் அந்த குட்டி பையனை போய் பார்க்குறா. அதுக்கப்புறம் அவன் கையை பிடிச்சிட்டு அம்மா இல்லாட்டியும் நீ ஸ்ட்ராங்கா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை விட்டு கிளம்பி வரா. ஹீரோ வெளில உட்காந்துருக்கான். ஹீரோன் வந்தோடனே நீ போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் அந்த சேர்ல போய் உட்காந்துட்டு நான் ஹனின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லும்போது ஹீரோ சிரிச்சுட்டே நீ தானே அப்படி கூப்பிட வேணாம்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்ன மாதிரியே கூப்பிடுறான். ஹீரோன்னு சொல்றான், நான் உங்களை எல்லாரையுமே விட்டு போறேன் அப்படின் போது சோறு தானே வாங்க போறேன், அதுக்கே இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து சொல்றா, நம்ம குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. அழுதுகிட்டே போயிட்டு இருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறம் கோமால அந்த ஒரிஜினல் ஹீரோனை காமிக்கிறாங்க. அவன் முழிச்சுக்கிறா. கார்ல வேகமா அந்த சின்ன பையன் இருக்கான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவன் அட்மிட் பண்ணிருக்க வார்டில் போய் பார்க்குறா. பட் அங்க அவன் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டே பண்ணி இந்த வீட்டுக்கு போய் ஹீரோயின் பார்க்கும்போது அங்க வேறொரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஆன்ட்டி அவ விடவே மாட்டேங்கிறா. கேட்டுட்டே இருக்கும்போது அந்த ஆன்ட்டி இப்போ போறியா இல்லை மூஞ்சில சுடுதண்ணி ஊத்தவ மாதிரி திட்டி விட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா. அவன் அந்த 1 மந்த்தா வாழ்ந்த எல்லா இடத்தையுமே சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறான், அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸும் வருது. ஆனா அந்த சின்ன பையன் அந்த பஸ்ல வரவே இல்லை. அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த பணக்காரன் கொடுத்த ஃபிளாட் கீயையும் ஹீரோயின் ரிட்டர்ன் கொடுத்துடுறா. நான் இனிமேட்டு தான் என் லைஃபை வாழ போறேன் அப்படின்னு சொல்றா. இப்போ ஹீரோயின் செமையா சேஞ்ச் ஆயிட்டா. அவ பண்ண தப்பையும் அவ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கிட்டு இருக்கும்போது அவளோட ஓல்டு ஆல்பம் ஒன்று இருக்கும். அதை எடுத்து அந்த பிக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஒரு பிக் இருக்கும், அவங்க அப்பாவோட பிக். அதை எடுத்துட்டு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பாவை பார்க்குறா. அது வேற யாரும் இல்லை, அந்த சித்ரகுப்தா தான் அதுல இருப்பாரு. ஹீரோட அப்பா அவர் தான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் அப்படி அழுதுட்டு இருக்கா. நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன்ப்பா, நீங்க எப்பவுமே என்னதான் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபிளைட்ல ஏறிட்டு அவ ஃப்ரெண்ட் கிட்ட நான் நியூசிலாந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பையன் வந்து ஹீரோனை கூப்பிடும்போது ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. அவளுக்கு செம்ம ஷாக்கு. அது ஹீரோட பையன் தான். அந்த பையனை பிடிச்சிட்டு அவனோட பேரை சொல்லும்போது அந்த பையன் செமையா ஷாக் ஆயிரா. உங்களுக்கு எப்படி ஏன் நேம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். அந்த பையனை பிடிச்சி ஹீரோயின் எக்ஸைட்மெண்ட்ல பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சின்ன பொண்ணும் ஹீரோவும் அங்க வராங்க. இவங்களை பார்த்ததுல ஹீரோனுக்கு செம்ம சந்தோஷம், அதோட செம்ம ஷாக்கும் கூட. இதுல பெரிய கூத்தே, எல்லாருமே ஒரே சீட்ல தான் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்கறான், நீங்க எதுக்கு நியூசிலாந்து போறீங்க அப்படின்னு போது அந்த சின்ன பையன் வந்து சொல்றான், எங்க அம்மா எங்களை விட்டு போயிட்டாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்றான், என்னோட சிஸ்டர் அங்க இருக்காங்க அதனால தான் அங்க போறோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அவங்களை அகைன் பார்த்ததுல கண்ணை மூடிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இதோட இந்த ஃபிலிமை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.